இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. தெனாலிராமன் வளர்த்த குதிரை. கிருஷ்ணதேவராயரின் குதிரைப்படை மிகவும் பிரம்மாண்டமானதாகும். ஆயிரக்கணக்கான குதிரைகள் அவருடைய குதிரைப்படையில் இருந்தன. போர் இல்லாத சமாதானமான காலங்களில் எல்லா குதிரைகளையும் பராமரிப்பதற்கு அதிக சிரமப்பட வேண்டியிருந்தது. செலவும் அதிகமாக ஆயிற்று. செலவையும் நிர்வாக சிரமத்தையும் குறைப்பதற்கு மன்னர் ஒரு முடிவு செய்தார். குடிமக்களிடம் வீட்டுக்கு ஒரு குதிரையை கொடுத்து வளர்க்க சொல்லலாம். குதிரையை அவர்கள் வளர்ப்பதற்கு மாதம் ஒரு உதவித்தொகையை கொடுத்து விடலாம். இதுதான் மன்னரின் திட்டம். மன்னரின் திட்டம் முரசறையப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மக்கள் சராசரியாக வந்து ஆளுக்கு ஒரு குதிரையை வளர்ப்பதற்காக வாங்கி சென்றார்கள். தெனாலிராமனும் வளர்ப்பதற்கென தனக்கு ஒரு குதிரையை வாங்கி சென்றான். குதிரையை பெற்று செல்பவர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை குதிரையை கொண்டு வந்து காண்பித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் போடப்பட்டது. தெனாலிராமன் குதிரை வளர்ப்பு தொடர்பாக தனது வழக்கமான வேலையை செய்ய தொடங்கிவிட்டான். அவன் குதிரையை ஒரு குடிசையினுள் அடைத்து வைத்தான். குடிசைக்கு சுற்றுச்சுவர் எழுப்பினான். அந்த சுவரின் ஒரு பக்கத்தில் மட்டும் சிறு துவாரம் ஒன்று அமைத்தான். தெனாலிராமன் அன்றாடம் ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த புல்லை மட்டும் அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே நீட்டினான். குதிரை அந்த புல்கற்றை வெடுக்கென பிடுங்கிக் கொள்ளும். அந்த ஒரு கைப்பிடி புல்தான் குதிரைக்கு அவன் அளிக்கும் அன்றாட தீனி. குதிரை வயிறார உண்ண வழியில்லாத காரணத்தினால் எலும்பும் தோளுமாக இளைத்திருந்தது. எந்த நேரத்திலும் உயிரை விட்டுவிடக்கூடும் என்ற பரிதாபமான நிலையில் குதிரை இருந்தது. மன்னர் விதித்த நிபந்தனைப்படி குதிரை வளர்ப்பவர்கள் குதிரையை மன்னரிடம் கொண்டு சென்று காண்பிக்கக்கூடிய நேரம் வந்தது. குதிரை வளர்ப்பவர்கள் தாங்கள் வளர்க்கும் குதிரைகளுடன் வந்து சேர்ந்தனர். தெனாலிராமன் மட்டும் குதிரையுடன் வராமல் தான் மட்டும் வந்திருந்தான். மற்ற குதிரைகள் எல்லாம் மிகவும் கவனிப்புடன் நன்றாக வளர்க்கப்பட்டிருந்தன. அவை ஆரோக்கியமாகவும் பலத்துடனும் திகழ்ந்தன. மன்னர் தெனாலிராமனை நோக்கி, தெனாலிராமா, உன்னுடைய குதிரை எங்கே என்று கேட்டார். மன்னாதி மன்னரே, குதிரை மிகவும் வலிமையும் முரட்டுத்தனமும் கொண்டதாக உள்ளது. அதை இங்கே கொண்டு வந்தால் ஒரு லகளையே செய்துவிடும். இங்கே கூடியுள்ள மக்களுக்கு பெரும் தொல்லையே விளைவித்து விடக்கூடும் என எனக்கு அச்சமாக உள்ளது. அருள் கூர்ந்து நமது குதிரை வளர்ப்பு துறையின் தலைவரை என்னுடன் வீட்டுக்கு அனுப்புங்கள். அவர் அங்கே வந்து நான் வளர்க்கும் குதிரையை பார்வையிடட்டும். அவர் என்ன கருத்து சொல்கிறார் என்று பாருங்கள் என்றான் தெனாலிராமன். அரசாங்க குதிரை வளர்ப்புத்துறை அதிகாரிக்கு நீண்ட தாடி இருந்தது. அவர் மன்னரின் உத்தரவுப்படி தெனாலிராமனுடன் அவனுடைய வீட்டிற்கு புறப்பட்டார். வீட்டை அடைந்ததும், தெனாலிராமா, நீ வளர்க்கும் குதிரை எங்கு இருக்கிறது என்று அதிகாரி கேட்டார். குதிரையை அழைத்து வைத்திருக்கும் குடிசையை சுற்றி காண்பித்த தெனாலிராமன், அதோ சுவரில் இருக்கும் சிறு துவாரத்தின் வழியாக உள்ளே எட்டி பாருங்கள் என்றான். இது என்ன வினோதமான ஏற்பாடாக இருக்கிறதே, குதிரையை யாராவது இவ்வாறு அடைத்து வைப்பார்களா என்று கேட்டார் அதிகாரி. இது முரட்டு குதிரையாக வளர்ந்து விட்டிருக்கிறது. விட்டால் நம் இருவருடைய உயிரும் அதோ கதிதான். அதனால் இந்த துவாரத்தின் வழியாக மிகவும் ஜாக்கிரதையாக எட்டி பாருங்கள் என்றான் தெனாலிராமன். அதிகாரி பயந்து கொண்டே துவாரத்தின் வழியாக கழுத்தை உள்ளே நீட்டி எட்டி பார்த்தார். அதிகாரியின் நீண்ட தாடியை கண்டவுடனே தெனாலிராமன் வழக்கமாக கொடுக்கும் புல் என்று குதிரை எண்ணிக்கொண்டு லபக் என்று அதை வாயில் கவ்வி பிடித்து கொண்டது. ஐயோ ஐயோ என அலறியவாறு தாடியை குதிரையிடமிருந்து விடுவித்து கொள்ள அதிகாரி படாத பாடுபட்டார். ஆனால் முடியவில்லை. குதிரையோ தாடியுடன் சேர்த்த அதிகாரியை உள்ளுக்குள் இழுத்தது. தெனாலிராமா, என் உயிரை காப்பாற்று என்று அதிகாரி அலறினார். நான் என்ன செய்ய முடியும்? குதிரை அளவுக்கு அதிகமாக தீனியை தின்று கொழுத்து கிடக்கிறது. நீங்கள் தான் உங்கள் சாமர்த்தியத்தால் விடுபட வேண்டும் என்று கூறி தெனாலிராமன் தூங்கிவிட்டான். அதிகாரியின் ஜீவ மரண போராட்டத்தை கேள்விப்பட்ட மன்னர் அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் தெனாலிராமனின் வீட்டிற்கு விரைந்து சென்றார்கள். குதிரை அதிகாரியின் தாடியை பிடித்து உள்ளுக்குள் இழுக்க, அதிகாரி வெளியே இழுக்க நடைபெற்று கொண்டிருந்த போராட்டத்தை கண்டு மன்னர் திகைத்தார். பிறகு காவலர்களை விட்டு அதிகாரியை குதிரையிடமிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார். காவலர்கள் என்ன முயன்றும் அதிகாரியை குதிரையிடமிருந்து மீட்க முடியவில்லை. கடைசியில் அதிகாரியின் தாடியை கத்தரிக்கோளால் கத்தரித்து அதிகாரியை குதிரையிடமிருந்து மீட்டார்கள். மன்னர் உத்தரவுபடி குதிரை லாயத்தின் முன்புற சுவர் இடித்து தள்ளப்பட்டது. உள்ளே பார்த்தால் நிற்கக்கூட சக்தி இல்லாமல் குதிரை எலும்பும் தோளுமாக காட்சியளித்தது. தெனாலிராமா, குதிரை வளர்ப்பதற்கென நான் கொடுத்த நிதி உதவியை நீ தின்று கொழுத்து விட்டு குதிரையை பட்டினி போட்டு பாழாக்கி விட்டாயே என்று மன்னர் கோபித்து கொண்டார்.
தெனாலிராமன் மன்னரை பவ்யமாக வணங்கி, மன்னர் பெருமானே, இந்த அளவுக்கு குதிரைக்கு தீனி கொடுத்திருக்கும் போதே அதிகாரியின் தாடியை மீட்பது பெரும் பாடாகிவிட்டதே. இதற்கு வயிறு நிறைய தீனி கொடுத்திருந்தால் அதிகாரியை ஒரே அடியாக விழுங்கி ஏப்பமிட்டிருக்கும் என்றான். மன்னர் தம்மை மறந்து சிரித்து விட்டார். தெனாலிராமா, உன்னுடைய நகைச்சுவை ஆற்றலால் ஒவ்வொரு தடவையும் தப்பித்துக் கொள்கிறாய். நீ செய்த தவற்றை வேறு யாராவது செய்திருந்தால் மரண தண்டனை கொடுத்திருப்பேன். உன்னுடைய நகைச்சுவை பேச்சு உன் உயிரை காப்பாற்றி விட்டது. என்றாலும் இந்த வாயில்லா பிராணிகளின் உயிரோடு விளையாடும் வழக்கத்தை இன்றுடன் விட்டுவிடு என்று மன்னர் எச்சரித்தார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, தெனாலிராமன் எதையோ ஒன்று மன்னருக்கு புரிய வைக்கிறக்காண்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். அந்த காலத்தில் மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்தில் குதிரையும் அவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தெனாலிராமன் ஃபீல் பண்ணி அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மன்னருக்கு இந்த மாதிரி பாடம் கற்பிக்கிறக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோடய மைண்ட் சொல்லுது. உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.